டிஎன்சிசியோட இதெல்லாம் ஒப்படைக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் மிஸ்டர் செல்வ பெருந்தகை ஆஸ் டிசைடடுங்க, முடிவு பண்ணிட்டாரு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாலே முடிவு பண்ணிட்டாரு டிஎம்கே ஜாயின் பண்றதுன்னு. அவர் ஒரு பெரிய மாஸ் கேடர் பேஸ்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், கவுன்சிலர்ஸ், இது மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டிஎம்கேல ஜாயின் பண்ண போறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல். அவர் டைம் ஃபேக்டர் தாங்க, டைம் ஃபேக்டர். எனக்கு என்னமோ இந்த வாரத்துக்குள்ள மிஸ்டர் செல்வ பெருந்தகை சாட்டர்டேக்குள்ள ஜாயின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் டிஎம்கேல. பட் இது வந்து ஒரு மைனர் ஸ்பிளிட் காங்கிரஸ்ல தமிழ்நாட்டில் இது நடக்கும் மிஸ்டர் செல்வ பெருந்தகை போடுறதுனால. மிஸ்டர் அண்ணாமலைக்கு எப்படி லைம் லைட்ல இருந்தாரோ அது மாதிரி மாணிக்கம் தாகூர் லைம் லைட்ல இருப்பாரு. அண்ணாமலை வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா நெகட்டிவ்னா நெகட்டிவ் அடிச்சு போயிட்டே இருப்பாரு. டெய்லி யாரோ ஒருத்தர் இந்த ஊழல் அந்த ஊழல், எடப்பாடி சரியில்லை, என்ன எடப்பாடி என்ன ஊழல் பண்ணலையா, டிஎம்கே என்ன ஊழல் பண்ணலையா, அப்புறம் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுவாரு. காங்கிரஸ் இருந்தபோது என்ன எவ்வளவு ஊழல் நடந்தது எல்லாம் பண்ணுவாரு. நீங்க வந்து மாணிக்கம் தாகூரை தயவு செய்து அண்ணாமலை கூட கம்பேர் பண்ணாதீங்க. மாணிக்கம் தாகூர் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. மாணிக்கம் தாகூர் லைம் லைட்ல வரணும்னா ஒன்னே ஒன்று பண்ணும். டிவிகேயோட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இவ்வளோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு, டிட்டாரியேட் ஆயிடுச்சு, அது பத்தி பேசலாம். என்ன இந்த கவர்மெண்ட் வந்து ரியல் கவர்மெண்டா இல்லை ரீல்ஸ் கவர்மெண்டா இருக்கு அப்படின்னு பேசலாம். அப்புறம் பிஜேபியில் என்ன ஸ்பிளிட்டு, பிஜேபி வளராது, நாங்க தான் வளருவோம், இந்த மாதிரி பேசலாம். இவர் லைம் லைட் வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இவர் லைம் லைட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இவருக்கு வந்து கேடர் பேஸ்ட் இல்லைங்க, கேடர் பேஸ்ட் கேடர்ஸே இல்லைங்க. காங்கிரஸ்ல முக்கால்வாசி ஒன்லி லீடர்ஸ் தான். நீங்க அதான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு அந்த கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லா ஊர்லயும் ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்தாங்கன்னா ஒரு 100 பேர் வருவாங்க, ஒரு 20 கார்ல வருவாங்க. அவர் போனன்னு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பார்ட்டி ஒர்க்கே இருக்காது. இதுதான் காங்கிரஸ்.